ஆஸ்திரேலியாவில் வெறும் 5 பென்ஸ் விலையிலான மரக்கறிக்கு பிரபல சூப்பர் மார்க்கெட் நிறுவனம் தனது வாடிக்கையாளர் ஒருவருக்கு 26,000 பவுண்டுகளுக்கும் அதிகமான தொகையை இழப்பீடாக வழங்க வேண்டிய நிலைக்கு உள்ளாகியுள்ளது. ஒவாலி பேங்க்ஸ் பகுதியில் அமைந்துள்ள பிரபல லீடில் சூப்பர் மார்க்கெட் கிளையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு 5 பென்ஸ் சிறப்பு சலுகை விலையில் மரக்கறி விற்பனை செய்யப்பட்டது. இந்த சலுகையின் கீழ் ஒரு வாடிக்கையாளர் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே கடைக்கு வர முடியும் என்றும், ஒரு வகையான மரக்கறியில் அதிகபட்சமாக 3 பொதிகளை மட்டுமே கொள்வனவு செய்ய முடியும் என்றும் விதிமுறை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த சலுகையின் கீழ் ஷலாட்ஸ் வகை சிறிய வெங்காய பொதிகளை வாங்க சென்ற வாடிக்கையாளர் ஒருவரை அங்கிருந்த ஊழியர் ஒருவர் தடுத்து நிறுத்தியுள்ளார். நீங்கள் ஏற்கனவே இன்று காலை கடைக்கு வந்து காய்கறிகளை வாங்கிவிட்டீர்கள் என்று கூறி ஏனைய வாடிக்கையாளர்களுக்கு முன்னிலையில் அவர் மீது பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் தான் அன்றைய தினம் முதன்முறையாகவே கடைக்குள் நுழைந்ததாக கூறும் அந்த வாடிக்கையாளர் தான் ஒரு சிறுபான்மை இன சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் தனது இனத்தை குறிவைத்து ஊழியர்கள் இனப்பாகுபாட்டுடன் நடந்து கொண்டதாக உணர்ந்ததாக வேதனை தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அங்கு வந்த கடைக்கிளை முகாமையாளருடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே மனநல பிரச்சினையிலிருந்து மீண்டு வந்து கொண்டிருந்த அந்த வாடிக்கையாளருக்கு இந்த கசப்பான அனுபவம் உடனடியாக திடீர் மன உளைச்சலையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அவருக்கு மூச்சு திணறல், நெஞ்சு அழுத்தல் ஏற்பட்டு தற்காலிகமாக வாகனங்களை செலுத்த முடியாத நிலையும் உருவாகியுள்ளது. சம்பவம் நடந்து ஒரு வாரத்திற்கு பிறகு லீடில் நிறுவனம் மின்னஞ்சல் மூலம் மன்னிப்பு கோரிய போதிலும் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்த அந்த வாடிக்கையாளர் லீடில் நிறுவனத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த கவுண்டி நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளருக்கு 25,000 பவுண்டுகள் இழப்பீடாகவும் வட்டி மற்றும் நீதிமன்ற செலவுகளுக்காக மேலதிகமாக 1,382 பவுண்டுகளுமாக மொத்தம் 26,382 பவுண்டுகளை வழங்குமாறு லீடில் நிறுவனத்திற்கு உத்தரவிட்டது.